இங்க இருக்கக்கூடிய சுவாமி ஆதிகேசவ பெருமாள் இங்க ஏன் வந்து சேர்ந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால தட்சணமேரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காஞ்சனகிரியுடைய உச்சியில உட்கார்ந்து பிரம்மதேவர் ஒரு கடுமையான வேள்வியை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியாக அவர் வேள்வி வளர்த்து அந்த யாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய மனைவியான கலைமகளை சரஸ்வதி தேவிய அந்த யாகத்துக்கு கூப்பிட மறந்துடுறாரு. இப்படியாக பிரம்மதேவர் மனைவியான தான் இல்லாம ஒரு வேள்வியை வளர்க்கிறாரு அப்படின்னு சரஸ்வதி தேவிக்கு ஒரு பக்கம் கோபம். அது மட்டும் இல்லாம இப்படி மந்திரங்களை எல்லாம் உச்சாடனம் பண்ணி வேதங்களை எல்லாம் உச்சரிச்சு இப்படி அவர் பண்ணக்கூடிய அந்த வேள்விக்கு மனைவி அப்படின்னு சொல்லி இல்லைன்னா கூட கலைமகளாக வாக்குவன்மையை தரக்கூடிய தேவியாக அப்படி கூட தன்னை இந்த பிரம்மதேவர் நினைக்க மறந்துட்டாரே, தன்னை கூப்பிட மறந்துட்டாரே அப்படின்னு சரஸ்வதி தேவிக்கு கடுமையான கோபம் உருவாகுது. அதனால பிரம்மதேவருடைய ஆணவத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் உச்சரிக்கக்கூடிய அந்த மந்திரங்களுடைய அட்சரங்களை எல்லாம் மாத்தி உச்சரிக்க வைக்கிறார். அதர்வன வேத மந்திரங்களை எல்லாம் அவர் மாத்தி உச்சரிக்க அவர் வளர்த்துக்கிட்டு இருந்த அந்த வேள்வி தீயானது ஆகாயம் வரைக்கும் நீண்டு போய் மிகப்பெரிய வேள்வி தீயாக உருவெடுத்து அது ஆகாயத்தை முட்டும் போது அதுல இருந்து 2 அரக்க உருவங்கள், பிரம்மதேவர் வளர்க்கக்கூடிய அந்த வேள்வியிலிருந்தே 2 அரக்க உருவங்கள் வெளியே வருது. ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு அந்த அரக்க சக்திகள் இருக்கும்போது அந்த ஆணானவன் கேசன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அரக்கனாக இருக்கான். பெண்ணாக வந்தவள் அந்த கேசனுடைய சகோதரியாக வந்தவள் கேசி அப்படிங்கிற அரக்கியாக இருக்காங்க. இவங்க 2 பேரும் 3 உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் எத்தனையோ துன்பங்களை கொடுக்குறாங்க. தேவாதி தேவர்களை எல்லாம் பாடாப்படுத்துறாங்க. அதனால தேவர்கள் எல்லாம் மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடும் போது மகாவிஷ்ணு இந்த கேசன் கிட்ட இருந்தும் கேசி கிட்ட இருந்தும் 3 உலகங்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி முதல்ல கேசன் சொல்லப்படக்கூடிய அந்த அசுரன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்படி சண்டை போட்டு அவருடைய தாக்குதலால எந்த காஞ்சனகிரி மலைப்பகுதி மேல போய் இந்த அசுரன் கேசனானவன் விழுந்துடுறான். அப்படி அவன் விழுந்த உடனேயுமே தன்னுடைய சங்காயுதத்தை தன்னுடைய சங்க ஊதி மகாவிஷ்ணு ஆதிசேஷனை அங்க வரவழைச்சு இந்த கேசனை அப்படியே ஆதிசேஷன் அந்த பாம்பானது முற்றிலுமாக சுத்தி அவனை வெளியவே வரவிடாம அந்த பாம்பு தன்னுடைய உடம்புக்குள்ள தன்னுடைய வாளுக்குள்ள சுருட்டி வச்சுக்கிறது. இதுக்கப்புறமாவும் கேசன்